Assalaamu alaikum. Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு full Pampano fish fry ரெசிபி தான். ஸோ இந்த மீனோட தலையை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளக்க எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சைப்பழம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா போடும்போது உள்ளெல்லாம் அந்த ஜூஸ் இறங்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது ஹோம்மேட் சில்லி பவுடர். இது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். டைஜஷனுக்காக கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் இதை அப்ளை பண்ணிடலாம். இதை நல்லா கோட்டிங் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் சோக் ஆகட்டும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் தவாலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவனில் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு ஸ்டவ் டாப்பில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறம் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இரும்பு கடாயில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதுவே நீங்கள் ஓவனில் குக் பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு சைட் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டி டைமில் ஃபிஷ், சிக்கன் இந்த மாதிரி கிரில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கிறனால திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணி போடுங்க.
ஃபிஷ் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சர்வ் பண்ணும்போது ஆனியன் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் வச்சு சர்வ் பண்ணுங்க. இது கூட நான் இல்லைன்னா சப்பாத்தி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.